ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து 2 மேட்ச் போயிருப்போம். அந்த 2 மேட்ச்லேயும் இந்த மார்க்கோங்கிறவர் வந்து கனெக்ட் ஆகிருப்பார். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டீம்மேட்டாகவும், செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எனிமியாகவும் அவர் வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவரோட கேம் பிளேயுமே கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம டீம்மேட்டாக வந்தார், அப்போ போய் எடுத்துட்டோம். செகண்ட் மேட்ச்லேயும் இவர் வருவார், ஆனால் எனிமியாக வந்தனால நம்ம அதில் போய் எடுத்தோமா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த 2 மேட்ச்சுமே ஓரளவு நான் வந்து கரெக்டாக வந்து ஆடல. 2 மேட்ச்சுமே ஓரளவு கரெக்டாக என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சுமே நல்லா கேம் ப்ளே கொடுத்துருப்பாரு. அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த ரவுண்டுமே இவர் வந்து ஜெயிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. இந்த ரவுண்ட்லேயும் பாருங்கள், இந்த ரவுண்ட்லேயும் இவர் தான் முடிப்பார் எல்லாத்தையும். ஓகே, இப்போ வந்து இவர் கரெக்டாக ஏறி போய் அந்த ஒரு பிளேயர் அடிச்சிருவார். ஓகே, அவ்வளோதான். இந்த ரவுண்டும் இதோட முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாக்கு வச்சுருவேன், அதை கிளியர் பண்ணிடுவேன். சரி, நம்ம டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணி விட்ருவேன். அங்கே ஒருத்தன் வரான்னு சொல்லி அவனை அடிக்கலான்னு போவேன். பாருங்கள், அவனை நாக்கும் வச்சுருவேன். நம்ம எந்த அளவுக்கு இந்த மேட்ச்சில் வந்து நம்ம அன்லக் இருக்குன்னு பாருங்கள். அவன் ஓடியாந்து ரிவ்யூ பண்ணி விட்ருவான். பட் ஆனால் நம்ம டீம்மேட் அந்த கிளியும் சேர்த்து எடுத்துப்பார். ஓகே, இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒரு எவ்வளோ ட்ரை பண்ணுவார், பட் அடிச்சிருவாங்க. ஓகே, இந்த மேட்ச் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல, எல்லோரும் வந்துட்டாங்க. இவன் பாருங்கள் எத்தனை ஹெச்பி தான் அவனு. இந்த இடத்துலையும் பாருங்கள் எவ்வளோ தப்பிக்க ட்ரை பண்ணுவேன், அதுங்களும் வந்து அடிச்சிருவாங்க. இவன் நம்மளை தூக்கி விடுவார். அப்பயும் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் நமக்கு லக் இல்லை, ஆனால் போய் அடிச்சிருவோம். இப்போ கூட பாருங்கள், இவர் அடிச்சிட்டாரு. இந்த மேட்ச் இவங்க எடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், இவங்க நம்ம டீம்மேட்லாம் சேர்ந்து அந்த எடுத்துருவாங்க இந்த மேட்ச்சை, ஐ மீன் இந்த ரவுண்டை. அவ்வளோ, இப்போ ஃபைனல் மேட்ச்சு, ஃபைனல் ரவுண்டு மேட்ச்னே வருது. இதுலேயே நம்ம எப்போயும் போயை எடுத்துருவோம். ஓகே, இங்கே பாருங்கள், இவர் பேரை வந்து நோட் பண்ணிக்கோங்க, மார்க்கோ. பாருங்கள், இப்போ அடுத்த மேட்ச் காட்டுறேன், இங்கே நோட் பண்ணிக்கங்க. அதே பிளேயரு மார்க்கோ ஆப்போனண்ட்டில் கடைசியில் வந்திருக்காரு பாருங்கள். இந்த மேட்ச்சும் வந்து ஒரு நல்லா போகும். இந்த மேட்ச்லேயும் நான் அந்தளவுக்கு என்னன்னு தெரில, இன்றைக்கி நமக்கு நாளே சரியில்லை போல். இந்த 2 மேட்ச்சுமே நான் வந்து ஒழுங்காக ப்ளே பண்ணல. பட் ஆனால் 2 மேட்ச்சும் அப்படியே போய் எடுத்துடுவேன். ஓகே, வெயிட் பண்ணுவேன். பார்த்தா அவர் பாருங்கள் அங்கே வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு நான் இவர் நோட் பண்ணவே இல்லை, இவர் மறுபடியும் வந்திருக்காங்கிறது. எனக்கே வந்து ஒரு கடைசி ரவுண்டுக்கு முன்னாடி ரவுண்டு தான் எனக்கே தெரியும். ஓகே, இப்போ போய் நான் ஸ்கைத்தில் இவரை கில் பண்ணிடுவேன். இல்லை டீம்மேட் இதையும் ஓசிக்கு எடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தரமான கில் கிடைக்கும். எப்பயுமே நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்கே வந்து நின்றுக்குங்க, இந்த ரவுண்டில் மட்டும். ஏன்னா இங்கே எப்படியும் உங்களுக்கு ஒரு டவுனாக தான் கிடைக்கும். இன்னொருத்தர் இருந்தால் அவனை அடிக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டான் பாருங்கள். ஆனால் அவனை இப்போ மாட்ட மாட்டான். கரெக்டாக இந்த மரத்தில் வந்து நின்று கரெக்டாக கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுப்பேன், கரெக்டாக கொஞ்சம் அங்கே மூவ் பண்ணுவேன், வெளியே வந்துடுவான் பாருங்கள். அவனையும் டேக் வச்சுட்டேன். இந்த இடத்துல தான் மிஸ் ஆகிட்டான். ஓகே, ஆனால் இந்த மேட்ச் நம்ம டீம்மேட் எடுத்துருவார். அவ்வளோதான். இல்லை, நாம் தான் இந்த கில் எடுத்தோம், மறந்துட்டேன். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நான் ட்ராப் அடிச்சிடுவேன். ஆனால் ட்ராப் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் முக்கியம். பார்த்திங்கன்னா இப்போ தான் போவேன். இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ நமக்கு அன்லக்கு. நான் சும்மா சொல்லலை, வீடியோக்காக சொல்ல. பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன் பார்த்தீங்களா. பார்த்தா டீம்மேட் அழகாக எடுத்துட்டாரு. சரி, இங்கே இருக்க இவ்வளோ அடிக்கலான்னு பார்க்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிச்சிட்டான். நம்ம மார்க்கவங்கள பிளேயர் அடிச்சிட்டான். ஆனால் நம்ம டீம்மேட் எப்படியும் எடுத்துருவார். உங்களுக்கு இந்த மாதிரி சிஎஸ்சில் ஏதாவது நடந்துக்குதான்னு சொல்லுங்கள். நம்ம நல்லா நமக்கு இது எல்லாமே சொதப்பிக்கும், ஆனால் நம்ம நல்லா தான் எஃபர்ட் போட்டிருப்போம். ஓகே, இவர் அடிச்சிருவார். இந்த ரவுண்டு நம்ம வெற்றிகரமாக ஜெயிச்சிருவோம். ஓகே, இந்த ரவுண்டில் தான் தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன். கையை ஆல்ரெடியே மேட்ச் சொதப்பிக்குது. பார்த்தீங்கன்னா அதில் ஏடபிள்யூ மாதிரி எடுத்து அடிக்கிற மாதிரி என்னமோ ஸ்கோப்பின் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒருத்தனை கூட அடிக்கலை.
கடைசியில் பாருங்கள் இங்கே ஒரு கேவலமாக சாவேன். பாருங்கள் ஒரு இங்கே வந்து எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக விட மாட்டேன். இருந்தாலும் பாருங்கள் ஒருத்தர் சைட்லேருந்து வந்து இப்போ என்ன அடிச்சிருவான். நான் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன். எப்பயுமே நான் அந்த சைடில் பார்ப்பேன், லெஃப்ட் சைடு பார்ப்பேன். ஆனால் இந்த டைம் நான் வந்து பார்க்கல. பாருங்கள் ஸ்கோப் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கானா வந்து அடிச்சிருவான். வந்தது கூட தெரியாமல் வந்து அங்கே ஸ்கோப்பிங் போட்டுட்டு இருந்தேன். அவன் வந்து மண்டையை கழட்டி கையில் கொடுத்துட்டான். ஓகே, இப்போ கடைசியில் இவர் ஒயிட் ஷர்ட் இவர் ஒருத்தர் மட்டும் தான் இருப்பார். இவருமே முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் இந்த ரவுண்ட் எடுக்க முடியாது. பாருங்கள் இந்தெல்லாம் நேடு போட்டு என்னென்னவோ பண்ணுவார். இங்கே வால் போடுவார். இப்போ பாருங்கள் அந்த மார்க்கோங்கிறதான் இவரே அடிப்பார். இதில் தான் நான் வந்து நோட்டீஸே பண்ணேன். இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் தான் அவரையும் கில் பண்ணியிருக்கலாம். பாருங்கள் அவர் அடித்து முடிச்சிட்டாரு. பரவாயில்ல, இவரும் ஒரு நல்ல பிளேயர் தான். பட் ஆனால் இந்த ரவுண்ட் நம்ம வந்து அடுத்த இந்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஜெயிக்க போகிறோம். இந்த ரவுண்ட்லேயும் வழக்கம் போல் நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் எவ்வளோ பாருங்கள் என்னென்னமோ பண்ணுவேன். ஆனால் ஒன்றும் நீ பழனிக்கே காவடி எடுத்து வச்சாலும் ஒரு அடி நவடாதுங்கிற மாதிரி நமக்கு இந்த மேட்ச் சரியில்லாமல் தான் போகும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த 2 மேட்ச்சு. பாருங்கள் அந்த மார்க்கவங்கன்னு வந்து இங்கே நின்றுவார். ஸ்கைலர் போடுவேன், அடிக்க ட்ரை பண்ணால் தப்பிச்சிருவார். மறுபடியும் இங்கே மறுபடியும் வால் உடையும், மறுபடியும் வால் போடுவார். ஸ்கைலர் யூஸ் பண்ண அடிப்பே சாக மாட்டேன், மறுபடியும் தப்பிச்சிருவார். அதுக்குள்ள பாருங்கள் ஒருத்தர் சுற்றிட்டு வந்து நம்மளை அடிச்சிருவான். பார்த்திங்களா இந்த மேட்ச் வந்து எந்த அளவுக்கு அன்லக்காக போயிருக்குன்னு. ஆனால் அப்படியே ஜெயிச்சிட்டோம், அதுவே கொஞ்சம் சந்தோஷம் தான். இன்னும் ஒரு பிளேயர் தான் எங்கள் அடித்து முடிச்சிருவாங்க. பாருங்கள் அந்த பிளேயரும் அவ்வளோதான், இவர் கில் பண்ணிடுவார். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இவர் கில் பண்ணிடுவார். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த எனிமே ஆட்டம் காட்டுறான்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.